காங்கிரஸ் என்ன அப்படின்னா ஏற்கனவே வந்து இவங்கெல்லாம் வந்துட்டு பாகிஸ்தானுக்கு சொந்தக்காரங்கப்பா, இவங்க பாகிஸ்தானுக்கே சப்போர்ட் பண்ணுவானுங்க அப்படின்ற மாதிரி ஒரு பேர் இருக்கிறனால காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த சில பேர்லாம் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா யோசிச்சுக்கோங்க பிஜேபி, உண்மையாகவே வந்து பிசிசிஐ நீங்கள் அலோவ் பண்ண போறீங்களா இந்த மேட்ச் விளாடுறதுக்கு? அப்போ கோடான கோடி மக்கள் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் டைம்ல நமக்காக உயிரை கொடுக்கலனாலும் அட்லீஸ்ட் வந்து நமக்காக சப்போர்ட் பண்ணாங்களே, அவங்களுக்குலாம் என்ன பதில் சொல்ல போறீங்க நீங்க யோசிச்சுக்கோங்க அப்படின்னு வார்ன் பண்றாங்க காங்கிரஸ். இந்த மாதிரி பல கேள்விகள் போகுது. நான் ஒரு கேள்வி என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ இந்த பஹல்காம் பிரச்சனைக்கு அப்புறமா பாகிஸ்தான்காரனுங்க மேலே ஒரு பெரிய கோவம், அவங்க கூட ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எதுவும் நம்ம வச்சுக்கூடாது அப்படின்னா, அப்போ எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ வந்து போன முறை இப்போ நடந்து முடிஞ்ச ஒலிம்பிக்ஸ் 2024 ஒலிம்பிக்ஸ் போல் ஜாவலின் த்ரோவில் வந்து நம்ம இவர் போனார் இல்லையா, நீரஜ் சோப்ரா ஃபைனல்ஸில் வந்து பாயிண்ட்ஸு, அதாவது வந்து இந்த இங்கே வந்து இப்போ நீரஜ் சோப்ராக்கா இல்லை வந்து அந்த பாகிஸ்தான்காரர் ஒருத்தர் வளர்ந்து ஒரு பெருசாக ஒருத்தர் வந்தார், இவருக்கும் அவருக்கு நடுவில் இவர் ஜாவலின் த்ரோ போடுறாரு, அடுத்து பாகிஸ்தான்காரர் வந்து போடுறாரு, 2 பேருக்கும் நடுவில் வந்து யாரா அந்த 90 பாயிண்ட்ஸை மீட்டரை தாண்டுவா அப்படின்னு ஒரு பெரிய போர் போது. கடைசியில் பாகிஸ்தான்காரர் போய் அடித்து தூக்கிட்டாரு. நம்மளால் மறுபடியும் கோல்டு அடிக்க முடியாமல் வந்தார்ல. இப்போ அங்கே கூட ஆக்சுவலாக ஃபைனல்ஸில் உங்களுக்கு நடுவில் போகுது, நீங்கள் ஜாவலின் த்ரோ அடிக்கிறீங்க, அடுத்து அவர் ஜாவலின் த்ரோ அடிக்கிறார். இந்த இடத்துல சாரிங்க, அவர் ஜாவலின் த்ரோ விடுற அதே இடத்துல நான் வந்து நின்று த்ரோ விட மாட்டேன், மொத்தத்தையும் அந்த இடத்த கழுவி தொடச்சிட்டு அடுத்த நாள் காயில் கூப்பிடுங்க, அப்போ தான் வந்து போடுவேன். இப்படியே ஆளுக்கு ஒரு த்ரோ போட்டால் எத்தனை நாள் போகும் இந்த ஜாவலின் த்ரோ மேட்ச்சு? ஸோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை நீங்கள் தடுக்கவே முடியாது. ஒலிம்பிக்ஸ் கமிட்டிகிட்ட போயிட்டு ஐ ஆம் இந்தியா, தே ஆர் த பாகிஸ்தான், நோ மேட்ச் பிட்வீன் அஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் போடா வேணுன்றுவான். ஸோ அந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுடைய தேசப்பற்றை நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா?